அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத பலவிதமான வேண்டுதல்கள் இருக்கலாம். அதில் ஒரு சிலதெல்லாம் நிறைவேறுவதற்காக நீங்கள் பல விரதங்கள் மேற்கொண்டிருக்கலாம், பரிகாரங்கள் செஞ்சுருக்கலாம். அதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு கர்ம வினைகள் குறைவாக இருந்திருக்கும், அதனால் சீக்கிரமாக பலன் அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடைக்காம தாமதமாயிட்டே போயிட்டுருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கூட சீக்கிரமாக பலன் அடைவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் முருகப்பெருமானுடைய அருளால் நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. கல்விக்கு இந்த கடவுள், செல்வத்துக்கு இந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்மளுடைய இதில் பிரித்து வச்சுருப்பாங்க. சகலத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்னு பார்க்கும்போதும் பலவிதமான தெய்வங்கள் இருக்குது. அதில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான கந்தக்கடவுளை சொல்லலாம். அதாவது கந்தன் இருக்க நம்மளுடைய கவலைகள் எல்லாம் பறந்தோடும் அப்படின்னே சொல்லுவாங்க. முருகப்பெருமான் வழிபாட்டுக்குன்னு உகந்த நாட்கள்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையை சொல்லலாம். அதே போல் திதின்னு பார்க்கும்போது சஷ்டி திதியை சொல்லலாம். அதே போல் நட்சத்திரம்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம், அதே போல் பங்குனியில் நமக்கு உத்திர நட்சத்திரம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இவை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு பார்க்கும்போது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை சொல்லலாம். இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது அவருடைய பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண மனிதர்களாகிய நாமே நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரொம்பவுமே மனமகிழ்ச்சியோடு இருப்போம். யார் என்ன கேட்டாலும் அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறதுனால அவங்க கேட்ட உடனேயுமே நம்ம கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு கொடுப்போம், உதவி செய்வோம். நமக்கே இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது அப்படிங்கும்போது உலகத்தை ஆள்கின்ற முருகப்பெருமானுக்கு அது இன்னும் தாராளமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மற்ற நாள்லேயுமே கொடுப்பாரு, இருந்தாலும் அவர் ஜன்மித்த அந்த நாளில் கேட்கும்போது இன்னும் நமக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த ஒரு வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்கிறது அல்லது விரதம் இருக்காமலாவது முருகப்பெருமானை நினச்சி ஒரு எளிமையான ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, முதல்ல இந்த வைகாசி விசாகம் எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு நம்ம செய்யக்கூடிய பூஜை முறை, சொல்ல வேண்டிய மந்திரம், அதே போல் விரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் பார்த்துடலாம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோ விசாக நட்சத்திரமோ இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் மற்றும் நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடுவோம். இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு 2 நாளாக பிரிஞ்சு வருது. இப்போ முதல்ல நமக்கு பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் 12:55 அப்படிங்கும்போது தான் தொடங்குது. இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா மறுநாள், அதாவது 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:45 வரைக்கும் இருக்குது. இது பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிற நேரம், முடிகிற நேரம். விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நாள்லேயே தொடங்கிடுது. அதாவது 29ஆம் தேதி அப்படிங்கும்போது தொடங்கிடுது. எப்போ தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா மதியம் 12:04 அப்படிங்கும்போதே தொடங்குது. இது சனிக்கிழமை மதியம் 2:18 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நமக்கு இந்த பௌர்ணமி திதி விசாக நட்சத்திரம் ரெண்டும் இணைஞ்சிருக்கக்கூடிய நேரம்னு பார்க்கும்போது மதியம் ஒரு 12:55 இருந்து 2:18 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த நாளில் தான் வைகாசி விசாகத்துக்கான விரதம் இருக்கிறது, பூஜை செய்கிறது, பரிகாரம் செய்கிறது, இதெல்லாம் செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30ஆம் தேதி சனிக்கிழமை நாளில் தான் நம்ம வீட்லேயோ கோவில்லையோ முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த நாளில் எப்படி விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சனிக்கிழமை காலையிலே எழுந்து நேரமாக குளிச்சுக்கோங்க. முந்தின நாளே நீங்கள் வீடு, பூஜை அறை இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா விரதம் இருக்கும்போது நமக்கு சிரமம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதாவது டயர்ட் ஆகாமல் இருக்கும்.
இப்போ இந்த நாளில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்திங்கன்னா அதை தூய்மைப்படுத்திக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்திங்கன்னா குறைந்தது ஒரு 6 பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது நல்லது. வேல் வச்சு வழிபாடு செய்கிறவங்க கூடவே வேலுக்கும் வந்துட்டு அபிஷேகம் வந்து செஞ்சுடுங்க. அதன் பிறகு 6ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்கள், செம்பருத்தி பூக்கள் இதெல்லாம் வந்து வைக்கலாம். அதே போல் மல்லிகை பூக்கள் இப்போ சீசனாக இருக்கிறதுனால இதை நீங்கள் வைக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் தாமரைப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா தாமரைப்பூ கூட நீங்கள் ஒரு பூவாவது வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ காலையிலேயே நீங்கள் தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க. காலையில் ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கூட போதும். அதே போல் 2 வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் அல்லது 1 டம்ளர் பால் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு விளக்கேற்றி வச்சு அங்கேயே உட்காந்து உங்களுடைய விரதத்தை வந்துட்டு நான் இப்போ தொடங்க போகிறேன், எனக்கு வந்து என்னுடைய கோரிக்கை நிறைவேறணும் நீங்கள் முருகப்பெருமானிடம் சொல்லிடலாம். சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. இருந்தாலும் நாம் வந்து சக மனிதர்களிடம் எப்படி பேசுகிறோமோ அதே போல் முருகனிடம் பேசுகிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். நான் டெய்லியும் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் என் முன்னாடியே முருகன் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்டு. ஸோ நீங்களும் கூட அதே மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு உணவும் எடுத்துக்காமல் அந்த நாள் முழுக்க விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. எதுவுமே வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் தண்ணீர் வந்து நிறைய குடிங்க. இல்லைங்க எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, சாப்பிடாமல் இருந்தால் மயக்கம் வந்துடும், அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பால், பழம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு நேர விரதம் இருந்தீங்க அப்படின்னா கூட போதும். அதாவது காலையில் உணவு சாப்பிடாமல் மதியம் சாப்பிட்டுக்கலாம், அல்லது காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பிடாமல் இருக்கலாம். இந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முருகப்பெருமான் மீது உண்மையான பக்தி வச்சுருந்தீங்கன்னாவே போதும். விரதம் இருக்கலினாலும் உங்களுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா எனக்கு விரதம் இருந்தால் தான் நான் வந்து உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படிங்கிற கடவுள் எல்லாம் வந்து யாருமே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய மனசை பொறுத்தது தான். நாம் கொஞ்சம் இப்படி தியாகம் பண்ணும்போது நமக்கு அந்த உறுதி வந்து கிடைக்கும். அந்த நாள் வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது உணவு எதுவும் எடுத்துக்காமல் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு நேரம் விரதம் வந்து இருக்கலாம். இல்லைன்னா பால், பழம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இது எதுவும் செய்ய முடியலன்னா நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டே கூட முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம். காலையில் உங்களையா ஒரு விளக்கு ஏற்றி வைங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதைவே கூட நீங்கள் வந்து காலையிலேயே 6 விளக்காக வெற்றிலை தீபமாக ஏற்றி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இப்போ நமக்கு மதியத்துலேயே இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிரும் இல்லையா. இல்லைன்னா கூட நம்ம மற்ற நாளில் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு மாலை நேரம் கும்பிடும்போது 6 விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு மதியம் வரைக்கும் தான் டைம் இருக்குதுங்கும் போது நீங்கள் காலையிலேயே கூட 6 வெற்றிலை கொண்டு வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதனால் அந்த மாதிரி வந்து ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளில் நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு. இப்படி 6 தீபம் ஏற்ற முடியாதவங்க 6 வெற்றிலை வச்சு நடுவில் ஒரு மண்ணகல் வச்சு அதுலேயாவது நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றுவது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். இப்போ இந்த தீபச்சூடரை பார்த்த மாதிரி எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்போ கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், கந்தகுரு கவசம் சொல்லலாம், சண்முக கவசம் சொல்லலாம், இல்லைனா முருகா முருகா அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த ஒரு மூல மந்திரத்தை வந்து சொல்லலாம். இந்த மூல மந்திரத்தை சொல்லும்போது முருகப்பெருமானே நேரில் வந்து காட்சி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது உங்களில் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், தெரியாதவங்க ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா. அதனால் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. கொஞ்சம் ட்விஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 2 தடவை சொன்னீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கே வந்துட்டு ஈஸியாகிடும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஒரு 27 முறை அல்லது 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிறகு நீங்கள் இப்போ படையிலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது சாதம், பருப்பு, ரசம், வடை, பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா ஒரு கலவை சாதம் வைக்கலாம். ஒரு 6 வகையான கலவை சாதம் அல்லது 3 வகையான கலவை சாதம், அதாவது தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், முருகப்பெருமான் வந்து இப்படி இருந்தால் தான் உனக்கு பலன் கொடுப்பேன்லாம் சொல்கிறவர் கிடையாது. அதனால் உங்களுடைய உடம்புக்கு எது வந்து ஒத்துழைக்குமோ, அதாவது எனக்கு இது செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளில் நீங்கள் அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா அன்னதானம் செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும். முடிஞ்ச அளவுக்கு சாதம் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது எறும்புகளுக்கு, பறவைகளுக்கு, காகத்திற்கு இந்த மாதிரியாவது கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பு. ஸோ நிறைவேறாத விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கு வருகின்ற மே மாதத்தின் 30ஆம் தேதி இந்த வைகாசி விசாக நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுடைய விருப்பப்படி நடந்தேறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.